Hello everyone, welcome to Sindhu Academy. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 9th maths chapter 1 exercise 1.5 உடைய 11th sum பார்க்க போறோம். ஓகேவா? சோ क्वेश्चन படிக்கிறேன். Verify A intersection B the whole dash is equal to A dash union B dash using a Venn diagram னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? சோ Venn diagram யூஸ் பண்ணி எப்படி இது போடணும்? சோ எப்பவும் போல இது LHS னோ இதை வந்து RHS னு வெச்சுக்கலாம். சோ நான் வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப ஃபாஸ்டா இருக்கணும்ன்றதுக்காக நான் ஆல்ரெடி Venn diagrams போட்டு வச்சுட்டேன். நம்ம ஆன்சர் வச்சு ஷேட் மட்டும் பண்ணலாம். ஓகேவா? சோ பாருங்க LHS என்ன கொடுத்திருக்காங்க? A intersection B the whole dash கொடுத்திருக்காங்க இல்லையா? அப்போ இந்த A intersection B அதாவது இந்த பிராக்கெட்டை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிக்கலாம். அப்ப A வும் B யும் எங்க இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பாருங்க இந்த இடத்துல இல்லையா? சோ அப்ப இதைய ஃபர்ஸ்ட் ஷேட் பண்ணிக்கலாம். சோ A intersection B போட்டாச்சு. ஓகேவா? சோ இப்போ இந்த ஹோல் டேஷ் போட போறோம். அதாவது எப்பயுமே இது ஹோல் டேஷ் வந்தா இங்க என்ன ஷேட் பண்ணிருக்கீங்களோ அது தவிர்த்து எல்லாத்தையும் ஷேட் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேவா? நீங்க ஷேட் பண்ணிருக்கிறத விட்டுட்டு பேலன்ஸ் எல்லாத்தையும் ஷேட் பண்ணீங்கன்னா இதனுடைய ஆன்சர் வந்துடும். ஓகேவா? சோ அவ்வளவுதான். சோ இது ஈக்குவேஷன் 1 ன்னு வெச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க RHS A dash union B dash கொடுத்திருக்காங்க இல்லையா? இப்ப A dash ஃபர்ஸ்ட் வொர்க் அவுட் பண்ணா B dash வொர்க் அவுட் பண்ணா அதுக்கு அப்புறம் ரெண்டுத்தையும் சேர்ந்து ஜாயின் பண்ணலாம். ஓகேவா? A dashக்கு எப்படி ஷேட் பண்ணணும்? அப்போ A வை தவிர்த்துட்டு மிச்சம் எல்லாத்தையும் ஷேட் பண்ணுங்க. A சர்க்கிளை மட்டும் விட்டுட்டு எல்லாத்தையும் ஷேட் பண்ணா அதான் A dash. ஓகேவா? சோ அவ்வளவுதான். சோ இதுதான் என்னது A dash. B dash பாருங்க B யை தவிர்த்துட்டு எல்லாத்தையும் ஷேட் பண்ணா அதான் B dash. ஓகேவா? இல்லக்கா நீங்க ரொம்ப ஃபாஸ்டா சொல்லிடுறீங்க எப்படி போடுறதுன்னு தெரியல கொஞ்சம் டிஃபிகல்டிஸா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நான் வேல்யூ சொல்றேன் அந்த மாதிரி போட்டு ஷேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? சோ ஏவினுடைய வேல்யூ 1 2 3. ஓகேவா? சோ ஏ எழுதும் போது 1 2 எழுதுவீங்க, பி எழுதும் போது 2 3 எழுதுவீங்க, அண்ட் இந்த பாக்ஸுக்கு வெளியே அதாவது யூனியனுக்கு 4 வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப A ஈக்குவல் டு போடும்போது 1,2 போடுவோம். ஓகேவா? and B equal to போடும்போது 2,3 போடுவோம். and U அதாவது போடுவோம் 1 2 3 4 ன்னு எல்லாத்தையுமே எழுதணும். ஓகேவா? சோ இந்த மாதிரி நீங்க வொர்க் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? சோ இத क्वेश्चन வச்சுட்டு A dash B dash இதெல்லாம் கண்டுபிடிச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அப்போ உங்களுக்கு ஷேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சோ வர ஆன்சர்ஸ் வந்து எங்க அந்த நம்பர்ஸ் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் ஷேட் பண்ணுங்க. ஓகேவா? சோ அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாருங்க A dash union B dash சொல்லிருக்காங்களா? யூனியன் என்ன பண்ணுவோம்? ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுவோம் இல்லையா? பாருங்க A dash எந்த ரீஜன் ஃபுல்லா ஷேட் ஆயிருக்கு? இந்த ரீஜன் ஃபுல்லா ஷேட் ஆயிருக்கு இல்லையா? அதே மாதிரி B dashல பாருங்க இந்த ரீஜன் ஃபுல்லா ஷேட் ஆயிருக்கு, இந்த பார்ட் மட்டும் ஷேட் ஆகல இல்லையா? பாருங்க A dashல A தவிர்த்து எல்லாமே ஷேட் ஆயிருக்கு இல்லையா? அதே பாருங்க B dashல இது ஃபுல்லா ஷேடா இருக்கு. ரெண்டுத்துலயும் ஷேட் ஆகாத காமன் ரீஜன் என்ன? இதோ இந்த இடம் தான் இல்லையா? அதே மாதிரி பாருங்க இங்கேயும் இது மட்டும் தான் ஷேட் ஆகாம இருக்கு இல்லையா? சோ அதே மாதிரி நானும் இதுல அந்த இடத்த மட்டும் ஷேட் பண்ணாம வச்சுக்கிட்டேன். சோ அவ்வளவுதான். சோ நம்மளோட ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஈக்குவேஷன் 1 பாருங்க இதே மாதிரி இருக்கா? சோ ஈக்குவேஷன் 2வும் அதே மாதிரி தான் இருக்கு. ஓகேவா? சோ therefore equation 1 is equal to equation 2. LHS is equal to RHS. Hence it is verified. Okay வா? அவ்வளவுதான். ஓகே சோ இதோட இந்த சம் முடியுது, அதோட வீடியோவும் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ புரிஞ்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சிந்து அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஷேர் பண்ணி படிங்க. தேங்க்யூ.